இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பண மோசடி வழக்கில் தான் ஸ்ரீ டத்தோஸ்ரீ உட்பட 5 கைது. சுமார் 35 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பண மோசடி வழக்கில் தான் ஸ்ரீ மற்றும் டத்தோஸ்ரீ பட்டம் கொண்டவர்கள் உட்பட மேலும் 5 போலீசார் கைது செய்துள்ளனர். 363.02 ஹெக்டேர் பலப்பரவை கொண்ட 3 டூரியான் தோட்டங்கள், ஒரு தங்கும் விடுதி, ஒரு மேம்பாட்டு நிறுவனம், ஒரு செம்பனை பதப்படுத்தும் தொழிற்சாலையை உள்ளடக்கி MPI இன்டர்நேஷனல் குரூப் முதலீட்டு அண்டை நாட்டில் உள்ள பான்சி முதலீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய பண மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் சில சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக முகித் அமானின் பண மோசடி தடுப்பு குற்றப்புலனாய்வு குழு ஆம்லா தலைவர் டத்தோ முகமது அலி கூறினார். பிளான் பள்ளத்தாக்கில் இம்மாதம் 18 முதல் 21 வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட MPI முதலீட்டு திட்டத்தின் நிறுவனருடன் தொடர்புடையதாக நம்பப்படும் தான்சி டத்தோஸ்ரீ பட்டங்களை கொண்ட தொழில் முனைவோர் உட்பட 5 போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தான்ஸ்ரீ மற்றும் டத்தோஸ்ரீ ஆகியோர் அக்கும்பலின் பிரதிநிதிகளாகவும் வர்த்தக பங்காளிகளாகவும் செயல்பட்டது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. மீண்டும் முழுமை பெறாத ஜாலூர் கெமிலாங் விவகாரம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கோலாலம்பூரில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான கண்காட்சி ஒன்றில் முழுமை பெறாத ஜாலூர் கெமிலாங்கை காண்பிக்கும் காணொலி தொடர்பில் உள்துறை அமைச்சு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் ஒரு நாளிதழின் முதல் பக்கத்தில் முழுமையில்லாத ஜாலூர் கெமிலாங்கை பிரசுரம் செய்தது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை போலவே இந்த விசாரணையும் நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த கொடி பல்வேறு அர்த்தங்களையும் நோக்கங்களையும் கொண்ட தேசிய அடையாளத்தின் சின்னமாகும் என்பதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருக்கும் நினைவூட்ட விரும்புகிறேன். சமூகத்தினரிடையே அமைதியையும் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அலட்சியம், கவனக்குறைவு அல்லது மறதியும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் அவர். நேற்று உள்துறை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்திற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் அவ்வாறு கூறினார். மலேசியா சீனா இடையில் விசா இல்லாத பயணம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. சைஃபுடின் தகவல். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக சீன பயணிகளுக்கான விசா விலக்கை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மலேசியா ஒப்புக்கொண்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அண்மைய மலேசிய பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்ட 32 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்றென உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் கூறினார். அந்த 5 ஆண்டுகள் முடிந்ததும் மேலும் 5 ஆண்டுகளுக்கு அதனை நீட்டிக்கும் உத்தரவு தேர்வு அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதாக அவர் சொன்னார். அதே 5 ஆண்டு காலத்திற்கு மலேசிய குடிமக்களுக்கும் விசா இல்லாத நுழைவை சீனா வழங்குகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நடப்பு ஒப்பந்தம் இவ்வாண்டு இறுதியில் காலாவதியாவதால் புதிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த விசா விலக்கு சீன சுற்றுப்பயணிகள் மலேசியாவில் 90 நாட்கள் வரை தங்க அனுமதிக்கிறது. சீனாவும் மலேசியர்களுக்கு இதே போன்ற ஏற்பாட்டை வழங்குகிறது என்றார் அவர். இஸ்மாயில் சப்ரியின் வாக்குமூலம் பதிவு வியாழக்கிழமை நடத்தப்படும். கையூட்டு மற்றும் கள்ளப்பண பரிமாற்றம் குறித்த வழக்கு விசாரணைக்கு உதவும் வகையிலான வாக்குமூல பதிவிற்காக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூபை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM வரும் வியாழக்கிழமை அழைக்க உள்ளது. 2009 ஆண்டு SPRM சட்டம் செக்ஷன் 36 உட்பிரிவு 1 கீழ் அந்த முன்னாள் பிரதமர் தனது சொத்துக்களை அறிவித்தது தொடர்பில் இம்முறை வாக்குமூல பதிவு மேற்கொள்ளப்படும் என்று SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். வாக்குமூல பதிவிற்காக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூபை SPRM அழைக்க உள்ளது. சொத்துக்களை எங்களிடம் அறிவித்தது தொடர்பில் இம்முறை வாக்குமூல பதிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற நேர்மை குணம் நிறைந்த அதிகாரிகளுக்கான 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். 1993 ஆண்டு கூட்டுறவு சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் உருவாக்கத்தில் உள்ளது. 1993 ஆண்டு கூட்டுறவு சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் உருவாக்கத்தில் உள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் இவான் பெனடிக் கூறினார். கூட்டுறவுகளை ஒழுங்குபடுத்துவதில் அதன் செயல்திறனை உறுதி செய்வதற்காக பல்வேறு தரப்பினரை உள்ளடக்கிய ஒரு ஈடுபாட்டு அமர்வை நடத்தும் முயற்சிகளை அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. இன்று வரை அமைச்சு மலேசிய கூட்டுறவு ஆணையம் 295 கூட்டுறவு நிறுவனங்கள், 47 அரசு நிறுவனங்களின் பங்களிப்புடன்
10 அமர்வுகளை நடத்தி அவர்களின் கருத்துக்களை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பில் ஒரு கேள்வித்தாள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 1058 கூட்டுறவு நிறுவனங்கள் பதிலளித்துள்ளன. புதிய கூட்டுறவு சட்டத்தை வரைவதன் முக்கிய குறிக்கோள் சட்டத்தை தாராளமயமாக்குவதும் அதன் மூலமும் கூட்டுறவு முறைக்கான ஒழுங்குமுறை அமைப்பாக மலேசிய கூட்டுறவு ஆணைய அதிகாரம் அளிப்பதன் மூலமும் இயக்கத்தை மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்துக்களை இழிவுபடுத்தும் வகையில் கிராப் ஓட்டுநரின் அநாகரிக பேச்சு வைரலாகும் சம்பவம். பி-ஹெயிலிங் எனப்படும் உணவு அனுப்பும் சேவையில் ஈடுபட்டுள்ள ஒரு மலாய்க்கார பெண்மணி வாடிக்கையாளரான இந்து பெண்ணிடம் இனவாதமாக பேசிய சம்பவம் வைரலாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவரான அமுதா என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் போஸ்டில் இதனை அம்பலப்படுத்தியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை கிராப் ஃபுட் மூலமாக கொய்தியாவ் ஆர்டர் செய்தவருக்கு சொல்லியபடி உணவு வந்து சேரவில்லை. இதையடுத்து அந்த கிராப் ஓட்டுநருக்கு அச்செயலி வழியாக தகவல் அனுப்பி அமுதா விவரம் கேட்டுள்ளார். ஆனால் யமஹா என்மேக்ஸ் 155 மோட்டார் சைக்கிளில் வந்த நூர்ஃபத்தீன் சியாதின் பின் முகமது லத்தீப் எனும் அந்த கிராப் ஓட்டுநர் தகாத வார்த்தைகளால் அதுவும் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் திட்டி பதில் அனுப்பினர். இது குறித்து அமுதா கிராப் நிறுவனத்திடம் புகார் அளித்தார். ஆனால் ஒரு வாடிக்கையாளர் என்ற முறையில் கேட்ட கேள்விக்கு பொறுப்பான எந்த பதிலும் வரவில்லை. இதுவே அமுதாவுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. பின்னர் உரிய ஆதாரங்களுடன் போலீசிலும் புகார் செய்தார். எனினும் அதற்கு சரியான பதில் வராததால் மலேசிய தொடர்பு பலுடக ஆணையமான MCMC-யிடம் அமுதா புகார் செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை வலியுறுத்துகின்றது இவ்வாண்டு உலக புவி தினம். புவி மற்றும் அதன் வளங்களை பாதுகாப்பதில் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 22ஆம் தேதி உலக புவி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இயற்கை வளங்களில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்கள், பருவநிலை மாற்றங்கள் ஆகியவற்றை எதிர்கொண்டு பொறுப்புடன் செயல்படுவதையும் இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. கிளீன் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி எனும் கருப்பொருளில் இவ்வாண்டிற்கான உலக புவி தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. தற்போது பயன்படுத்தக்கூடிய எரிசக்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி சுத்தமாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படாதவாறும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்தும் அவசியத்தை இவ்வாண்டிற்கான கருப்பொருள் உணர்த்துகிறது. இன்றைய நவீன உலகில் எரிசக்தி உற்பத்தியில் பாசில் ஃபியூவல்ஸ் எனப்படும் நிலக்கரி, மூல எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் பயன்பாடு அதிகமாக இருப்பதோடு அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறுகின்றார் இயற்கை வள, சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சின் ஆலோசனை குழு உறுப்பினர் முகேஷ் சபாபதி. பாலர்பள்ளி மாணவர்களும் சீருடைகள் ஜாலூர் கெமிலாங் சின்னம் அணிய பரிந்துரை. பாலர்பள்ளி மாணவர்களின் சீருடைகளும் ஜாலூர் கெமிலாங் சின்னம் அணியப்படுவதை விரிவுபடுத்த ஒருமைப்பாட்டு அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. நாட்டின் மீதான பற்றுதலை குழந்தைகளுக்கு தொடக்க நிலையிலேயே விதைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்நடவடிக்கை கருதப்படுவதாக ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஏரன் அகோங்டகாங் கூறினார். தற்போது பள்ளி மாணவர்களுக்கு உள்ளது, பாலர்பள்ளி மாணவர்களுக்கும் பரிந்துரைக்கலாம். பிரச்சனை இல்லை, காரணம் அது நாட்டின் மீதான பற்றுதலை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். நேற்று கெடா சுங்கை பட்டாணியில் உள்ள உலக புத்தகம் மற்றும் பதிப்பு உரிமை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடு முழுவதும் 34,654 மாணவர்களை உள்ளடக்கி 781 பாலர் பள்ளிகள் செயல்பட்டு வருவதாக ஏரன் சொன்னார். கல்வி அமைச்சின் கீழ் உள்ள மாணவர்கள் பள்ளி சீருடைகளில் ஜாலூர் கெமிலாங் சின்னத்தை அணிய தொடங்கினர். புத்ரா ஹைட்ஸ் 3 மாத வீட்டு வாடகைக்கான உதவி நிதி வியாழக்கிழமை ஒப்படைக்கப்படும். சுபாங் ஜெயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 396 குடும்ப தலைவர்களுக்கு 3 மாத வீட்டு வாடகைக்கான உதவி நிதி வரும் வியாழக்கிழமை ஒப்படைக்கப்படும். அதோடு பாதிக்கப்பட்ட வீடுகள் புதுப்பிக்கப்படும் செயல்முறை குறித்தும் குடியிருப்பாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மந்திரி புசா டத்தோஸ்ரீ அம்ருடின் ஷாரி தெரிவித்தார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 396 குடும்ப தலைவர்களுக்கு வீட்டு வாடகையாக மாதத்திற்கு 2000 ரிங்கிட் உதவி நிதி 6 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று டத்தோஸ்ரீ அம்ருடின் முன்னதாக அறிவித்திருந்தார். இதனிடையே பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுது பார்க்கும் பணிகளுக்கு பெரிய அளவிலான ஒதுக்கீடு தேவைப்படுவதால் அதன் தொடர்பிலான பரிந்துரையை மத்திய அரசாங்கத்திற்கு தமது தரப்பு அனுப்பியுள்ள கூடுதல் தகவலையும் அமருடன் பகிர்ந்து கொண்டார். சீன அதிபருக்கு தாம் வழங்கிய நினைவு சின்னத்தை பெரிதுபடுத்த வேண்டாம்,
ஆந்தோனி லோக் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு தாம் வழங்கிய நினைவு சின்னம் தனது தனிப்பட்ட பரிசு என்பதால் அது குறித்து பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த நினைவு சின்னத்தை ராயல் ஸ்லாங்கூர் வடிவமைத்ததாகும். அந்த நினைவு சின்னம் எனது தனிப்பட்ட பரிசு மற்றும் அதனை அரசு கொடுத்ததாக தாம் எங்கேயும் தெரிவிக்கவில்லை என அவர் கூறினார். இந்த நினைவு பரிசு ஒரு தனிப்பட்ட பரிசு. நான் அரசாங்கத்தின் பரிசை பற்றி பேசவில்லை என்று அவர் நேற்று போக்குவரத்து அமைச்சின் மாதாந்திர கூட்டம் மற்றும் குடிமை அன்பை கொண்டாடுதல் நிகழ்ச்சிக்கு பிறகு இதனை தெரிவித்தார். அமெரிக்க வரி விதிப்பு மே 5 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம். மலேசியா உட்பட உலக நாடுகளுக்கு அமெரிக்கா அமல்படுத்தி இருக்கும் வரி விதிப்பு தொடர்பில் வரும் மே 5 நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. அதனை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று உறுதிப்படுத்தினார். உள்ளது 5 ஆமாம் என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற பிரதமர் துறையின் நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அமெரிக்க வரி விதிப்பு குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் கலந்து ஆலோசிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெற உள்ளது.